பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்பதாக. நீதியுள்ள கிளையாக இயேசு பிறந்தார். ஜீசஸ் வாஸ் born as the righteous branch என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீதின் சந்ததியில் ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனமாக எரேமியா தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து சொன்னார். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அப்படியே நிறைவேறியது. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. லூக்கா 1:32 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று இயேசு தாவீதின் சிங்காசனத்தில் வந்தவராக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 7:42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலுமிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எரேமியா தீர்க்கதரிசி அழுகை கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாலும் இயேசுவின் பிறப்பை குறித்து முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தான். மாத்திரமல்ல, இயேசு நீதி உள்ளவராக இந்த உலகத்தில் எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். இயேசு யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பண்ண வந்தபோது யோவான் அவருக்கு தடை செய்தான். நான் உம்மிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடம் ஞானஸ்நானம் எடுக்கலாமா என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று கூறினார். இயேசு நீதியை நிறைவேற்றியது போல நாமும் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக. ஆகையால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள். உலகத்தில் நடக்கும் அநீதியெல்லாம் சத்துருவினால் உண்டானவைகள், உலகத்தில் நடக்கும் நீதியானவைகள் எல்லாம் இயேசுவினால் உண்டானவைகள். அநீதி செய்கிறவர்கள் சத்துருவினால் உண்டானவர்கள், நீதி செய்கிறவர்கள் கிறிஸ்துவினால் உண்டானவர்கள். இயேசுவின் பிறப்பை நினைக்கிற நாட்களில் அநீதி நிறைந்த இந்த உலகில் நீதி செய்கிற கிறிஸ்துவின் பங்காக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, நீர் நீதியுள்ள கிளையாக அவதரித்தது போல நாங்களும் நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையால் அநீதி ஒன்றும் செய்யாதபடி நாங்களும் உம்மை போல நீதிக்குரிய ஜீவியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களின் கிரியையை ஆசீர்வதியும், காரிய சுத்தியை உண்டு பண்ணுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.